ॐ चतुर्भिश्च द्वाभ्यां पञ्चभिरेव च हूयते च पुनर्द्वाभ्यां स नो विष्णुः प्रसीदतु। यज्ञपुरुषाय नमः. வேதமாதாவின் கருணை பாகம் 2. இப்போ இதற்கு முன்னாடி வேத விஷயங்களை பற்றி நாம் சொன்னோம். ஆனால் இந்த 2ஆம் பாகத்தில் வேதம் என்றால் என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய நிரூபணம் என்ன, அதனாலே என்ன பிரயோஜனம் அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா, தற்பொழுது வேத மந்திரத்தை பிரயோகித்தால் பலன் பூர்ணமாக கிடைக்குமா என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். விதுலு ஞானே இத்யஸ்மாத் தாதோஹ உற்பன்னஹ வேதாக்ஷः சோபன சப்தஹ. இப்படியாக ரூட்டு ஒன்று காண்பித்து கொடுத்தார் ஸ்ரீ பாணினி மகரிஷி தனது வியாகரண சாஸ்திரத்திலே. விதுலு லாபே இத்யஸ்மாத் தாதோரபி வக்தும் சக்கியதே அஸ்மாகம் சர்வேஷாம் மோக்ஷோ ஹி பரமோ லாபः தல்லாபः வேதேனைவ உபலப்யதே நான்யேன இதி. அதாவது வேதம் என்கிற சப்தத்திற்கு ஞான வடிவம், ஞானஸ்வரூபம் என்று பெயர். இந்த ஞானத்தினால தான் நாம் நமது வேத கொள்கையை நிலைநிறுத்துகிறோம். வேதத்தில் சாக்கைகள் நிறைய உள்ளன. சாக்கைகள் என்றால் பிரான்ச்சு என்று அர்த்தம். ஒரு பேங்கு ஒன்று பிரதானமான ஒரு இடத்தில் ஓப்பன் செய்துவிட்டால் பல ஊர்களுக்கும் அந்த பேங்கின் சாக்கைகள் ஏற்படுத்தி அந்த மெயின் பிரான்ச்சுக்கு பலத்தை எப்படி உண்டு பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வேத விருட்சத்திற்கு பல கிளைகள் உள்ளன. சாகை என்றால் கிளைகள் என்று பெயர். இப்படியாக ரிக்வேதத்திற்கு 21 சாக்கைகளை சொன்னார்கள். சுக்ல யஜுர்வேதத்திற்கு 15 சாக்கைகளை சொன்னார்கள். கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு 86 சாக்கைகளாக பிரித்து சொன்னார்கள். சாமவேதத்திற்கு 1000 சாக்கைகளாக பிரித்து சொன்னார்கள். அதர்வண வேதத்திற்கு 9 சாக்கைகளை பிரித்து சொன்னார்கள். அதாவது வகுத்து கொடுத்தார்கள் என்று அர்த்தமே தவிர இவர்கள் உண்டு பண்ணின கர்த்தாக்கள் இல்லை. வேதத்துக்கு கர்த்தா என்பவர் யாரும் கிடையாது. எல்லாரும் பிரச்சார கர்த்தா தான், உற்பன்ன கர்த்தா இல்லை அப்படின்னு தான் சித்தாந்தம். வேதத்திற்கு நித்தியத்துவம், அநாதித்துவம், அபௌருஷேயத்துவம், அவிச்சின்ன பரம்பராத்துவம் என்கிற 4 தர்மங்களை, 4 லட்சணங்களை கொண்டு வேத சப்தத்தை நிர்வாகம் செய்கிறார்கள் சமஸ்த மகர்ஷிகளும் சமஸ்த சாஸ்திரங்களும். இப்படியாக சாகைகளை உண்டு பண்ணின பிற்பாடு 1131 சாகைகள் 4 வேதங்களிலே உள்ள சாகைகளை சேர்த்து கூட்டினால் வருகிறது. ஏகைகஸ்யாம் து சாகாயாம் ஏகைகோபனிஷன் மதா என்கிற ரீதியிலே சாகையானது சொல்லப்படுகிறது. சாகை என்றால் என்ன அப்படி என்றால் மகர்ஷி சௌனகர் சாகா லக்ஷணத்தை விஸ்தாரமாக சொன்னார். ஒரு சாகை அபிவாதனம் செய்யும் அனைத்து வைதிகர்களும் ஆபஸ்தம்ப சூத்ரா, கௌசிக கோத்ரா, ஆசுலாயன சூத்ரா, ரிக்ஷாகாத்தியாயி, திராஹ்யாயன சூத்ரா, சாமவேதாத்தியாயி இப்படியெல்லாம் அபிவாதனம்
ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொள்ளும் பொழுதோ ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொள்ளும் பொழுதெல்லாம் இப்படியாக நம்மளுடைய குலம், கோத்திரம், சூத்திரம், வேத சாக்கை இவைகளை பிரதிபாதனம் பண்ணி நான் இன்னாருக்கு பிறந்தவன் என்று பெரியவர்களுக்கு சிறியவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அபிவாதனம் என்று பெயர் அதுக்கு. இப்படியாக இந்த சாகைக்கு ஒரு லட்சணத்தை கல்பனம் செய்ய வேண்டும் என்று உத்தேசித்து மந்திரம், சம்ஹிதா மந்திரம், பிராமண மந்திரம், ஆரண்யக மந்திரம், உபனிஷன் மந்திரம் என்று 4 கிரந்தங்கள் கொண்டது ஒரு சாகை. இது 1131 சாகைகளிலேயும் காணலாம். இதற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. சுமாராக உதாரணமாக தைத்திரிய சாகையை நாம் பார்க்கலாம். தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய பிராமணம், தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரியா உபனிஷத்து என்று. இதே மாதிரி மைத்ராயணிய சம்ஹிதா, மைத்ராயணிய பிராமணம், மைத்ராயணிய ஆரண்யகம், மைத்ராயணியா உபனிஷத்து இது. இப்படியாக எல்லா சாகைகளுக்கும் லட்சணத்தை சொன்னார்கள். ஏனெனில் இந்த வேதத்தினாலே என்ன பிரயோஜனம் என்றால், உபநயனம் ஆனவர்களுக்குத்தான் வேதாத்தியன அருகதை உண்டு, படிக்கும் யோக்கியதை உண்டு, இல்லையேல் இல்லை என்று சகல மகர்ஷிகளும் ஏகோமுகமாக நிர்ணயம் பண்ணியிருப்பதால் எல்லா வைதிகர்களும் அனைத்து வைதிகர்களும் கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா தம் அத்தியாபியீதா என்கிற சூத்திரக்காரரின் வச்சனப்படி 7 வயசிற்கு உபநயனம் செய்கிறார்கள். உபநயனம் எதற்காக என்றால் வேதாத்தியன யோகியதை சம்பாதிப்பதற்காக. தற்காலத்தில் வேதாத்தியனம் உபநயனம் ஆன பிற்பாடு யாரும் செய்வதில்லை. வித்தியார்த்திகளை குருகுல கல்வி படிப்பதற்காக குருவின் பர்ணசாலைக்கு அனுப்புவதும் இல்லை. இதை பற்றி பின்னர் பேசுவோம். அது கற்கால வேதமும் தற்கால வேதமும் என்கிற தலைப்பில் பின்னாடி வருகிறது. இப்பொழுது பார்த்தோமானால் இந்த சாகா லட்சணத்தை அத்தியனத்தை முதலில் ஒரு குருவிடமிருந்து சிஷ்யனானவன் குருகுலம் கல்வி கற்பிக்கும் வேத பாடசாலையில் சேர்ந்து சாகாத்தியனத்தை முதலில் முடித்துக் கொள்கிறான். அனந்தரம் இந்த சாகையிலே சொல்லப்பட்டிருக்கும் ஏகதேச பாகமான சம்ஹிதா கிரந்தத்தை பதரூபமாகவும் கிரமரூபமாகவும் ஜடாரூபமாகவும் கனரூபமாகவும் லக்ஷணரூபமாகவும் வர்ணக்கிரம ரூபமாகவும் வர்ணக்கிரமாந்த பரியந்தம் அத்தியனம் செய்ய வேண்டும் என்பதே இந்த கிருஷ்ணயஜுர்வேதம் மாத்திரமில்லை, 4 வேதங்களுக்கும் வர்ணக்கிரமாத்தியன பரியந்தம் அத்தியனம் உண்டு என்பதை அந்தந்த சாகா பிரயுக்தமான சூத்திரக்காரர்கள் தங்களுடைய லக்ஷண கிரந்தத்தில் நிர்ணயம் செய்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் வழக்கத்திலே தற்பொழுதும் உள்ளது. வர்ணக்கிரமாத்தியன பரியந்தம் அத்தியனம் செய்ய வேணும் என்பது. முதலில் ஒரு வஸ்துவிற்கு பாஷ்யம் பார்க்க வேணும் என்று மனதிற்கு வந்தால் முதலில் அந்த பாஷ்யத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய மூல கிரந்தத்தை படித்தால்தான் அந்த படித்த மூல கிரந்தத்திற்கு பாஷ்யம் பார்க்கலாம். இது லோகத்தில் நியதியாக உள்ளது. தற்பொழுது ரகுவம்சத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாகர்த்தாபி வசம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அதவா ஜானகி ரகுநாயகௌ. இது ஸ்லோகமானது மனதிற்கு வந்தால்தான் ஸ்லோகத்திலே உள்ள பதங்களுக்கு பதத்தை பிரித்து வைத்துக்கொண்டு
தூரான்வயமாக இருந்தாலும் சமீபான்வயமாக இருந்தாலும் அன்வயம் பண்ணி அர்த்தானுசந்தானத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அது நமக்கு பூர்ணமாக படித்ததனுடைய பலன் கிடைக்கும். அதுபோல் இந்த சம்ஹிதா மந்திரத்திற்கு பதாத்தியனம், கிரமாத்தியனம், ஜடாத்தியனம், கனாத்தியனம், லக்ஷணாத்தியனம், வர்ணக்கிரமாத்தியனம் இது 6 விதமான அத்தியனங்கள் சொல்லப்பட்டு இந்த வேதத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் மாணவனாக திகழ்கிறான். அதற்கு அப்புறம் தான் படித்த வேதத்திற்கு என்ன அர்த்தம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையோ யோஜனையோ இவன் மனதில் எழுகிறது. ஏனெனில் எல்லோரும் ஆப்பிள் என்று பாடம் சொல்லிக் கொடுத்தார் ஸ்கூலில். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாட்டில் அப்படின்னு. அது சொல்லோடு நிற்காமல் அந்த சொல்லுக்குண்டான பொருளை நாம் பார்த்தால்தானே சொல்லும் பொருளும் ஒன்றாக அமையும். அதற்காக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கடைகளுக்கு சென்று இது என்ன பழம் அம்மா என்று கேட்கும் பொழுது, இதுதானே நீ படிச்சிய ஏ ஃபார் ஆப்பிள், அந்த ஆப்பிள் இதுதான் அப்படி என்று காமித்து கொடுக்கிறாள் அன்னையானவள். அதுபோல் ஒரு வாத்தியாரிடம் சேர்ந்து இந்த நான் கற்றுக்கொண்ட இந்த மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம், யார் இதற்கு பாஷ்யம் எழுதியுள்ளார், இந்த பாஷ்யத்தை நாம் படிப்பதற்கு என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் என்று இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியாக யோசித்து ஒரு குருவை சரணமாக அடைந்து அவனிடம் பாஷ்யம் கற்கும்படி பிரார்த்தித்து, சொல்லிக் கொடுக்கும்படி பிரார்த்தித்து, உடனே அவனிடம் ஒரு நாள் பார்த்து பாஷ்யம் ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். வாத்தியார் என்ன சொல்கிறார், இப்படி நீ பாஷ்யம் பார்க்க உடனே வந்தால் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதற்கு பாஷ்யம் பார்ப்பதற்கு சாகித்ய ஞானம் அவசியம் வேணும், சாஸ்திர ஞானமும் அவசியம் வேணும். இது ரெண்டும் இருந்தால்தான் பாஷ்யம் பார்க்க முடியும், இல்லையேல் பாஷ்யம் பார்க்க முடியாது என்று சொல்லி இவனுக்கு சாகித்ய பாடமான ரகுவம்சம், காளிதாச மகாகவி இயற்றின ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், அதே மாதிரி நைஷதம், ஹம்ச சந்தேசம், யாதவாபியுதயம் இப்படியான காவிய பாடங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, அப்புறம் நாடகாந்த வியுற்பத்தி ஆவசியகம் என்கிற ரீதியிலே அபிஜான சாகுந்தளம் நாடகம், வேணி சம்ஹார நாடகம் இப்படியாக பல நாடகங்கள் உள்ளன. அந்த நாடகங்களையெல்லாம் கற்று தேர்ந்து உணர்த்தி அதற்கப்புறம்தான் பாணினிய வியாக்கரணம் வாசிக்க வேணும். ஏனென்றால் பிரக்ரியா ஸ்வர மீமாம்சா நியாயை சக பாஷ்யார்த்தா ஜ்ஞேய என்று இருக்கிறபடினாலே பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கः வேதः அத்தியேயः ஜ்ஞேயश्च என்று மகரிஷி பதஞ்சலியும் சொல்லியிருக்கிறபடியினாலே இது ஒரு பிரக்ரியா என்றால் ஸ்ரௌத பிரக்ரியா, ஸ்வரம் என்றால் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரச்சயம் இத்தியாதி ஸ்வர விசேஷங்களை கொண்டது வேதங்கள். ஆகையால் ஸ்வர விஷயக ஞானம் மீமாம்சா, ஜெய்மினிய நியாயமாலா விஸ்தரம், சபரஸ்வாமி பண்ண புஸ்தகங்கள் கிரந்தங்கள் இத்தியாதி கிரமேண மீமாம்சா பரிபாஷா, அர்த்த சங்கிரகம், ஆபதேவீயம், மேற்கொண்ட ஜெய்மினிய நியாயமாலா விஸ்தரம், மீமாம்சா கௌஸ்துபம் இத்தியாதி கிரந்தங்களையும் அத்தியனம் பண்ணிட்டு வேதத்திலே சொல்லப்பட்ட ரிக்குகள் எல்லாத்துக்கும் சந்தஸ் உண்டு, இல்லைன்னா சந்தோபங்கம் வந்துடும். அதனால் சந்தோபங்கம் வராமல் இருக்கிறதுக்காக சந்தஸ் பிங்கள முன்னு விரச்சித சந்தஸ் சாஸ்திரமும் அலங்கார கிரந்தங்களையும் கற்று தேர்ந்து சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்டேதி ஷடங்கானி வேதஸ்யாகுர் மனிஷினா என்கிற ரீதியாக கல்பசூத்திர ஞானமும் சிக்ஷா ஞானமும், சிக்ஷானா சிக்ஷா கிரானந்து வேதஸ்ய, வேத புருஷனுடைய மூச்சு காத்து தான் இந்த சிக்ஷா. அதனால் முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் அப்படிங்கிறார். வியாக்கரண சாஸ்திரம் அத்தியனம் பண்ணினா தான் சுஷ்டுவான சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியும் என்று இருக்கிறபடியால் ஏகா சப்தா சுஷ்டு பிரயுக்தா சம்யகே ஜாதா ஸ்வர்கே லோகே காமதுக் பவதி அப்படின்னு இருக்கிறபடியினால் இந்த ஷடங்கத்தோடு கூடிய
நிருத்தம், ஜோதிஷம் இந்த மாதிரி ஷடங்கத்தோடு கூடிய வேதாத்தியனம் பண்ணி முடித்தால்தான் பூர்வ லக்ஷண கிரந்தங்கள் சமஸ்தமும் முடிந்து உத்தர லக்ஷண கிரந்தமான வேதாந்த ஞானத்திற்கும் அதற்கு அங்கமாக வேதபாஷ்யமும் அதற்கு அங்கமாக அக்னிஹோத்திராதி அனுஷ்டானமும் சித்திக்கும், இல்லையேல் சித்திக்காது என்பது அபியுக்தர்களின் பெரியோர்களின் வாக்கு இந்த மாதிரி இருக்கிறது. இப்படியாக இவன் இவையெல்லாம் படித்து முடித்து அக்னிஹோத்திராதி அனுஷ்டானமும் பண்ண வேணும் என்பதே சித்தாந்தம். இப்படியாக வேதம் எப்படி எந்த ரூட்டில் போகும் என்றால், 4 வேதங்களிலே பிரதான வேதம் யஜுர்வேதம், பிரதம வேதம் ருக்வேதம். பிரதமம் ஒரு சில இடங்களில் தான் உபயோகப்படும், பிராதானியம் எல்லா இடங்களிலேயும் உபயோகப்படும். அதனால் பிரதானத்துக்கும் பிரதமத்துக்கும் இப்படியாக வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேணும். வேதம் எப்படி போகும் வழி எப்படின்னாக்கா, முதல்ல ஒரு காரியத்தை பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடும். ஆர்டருக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் விதி என்று சொல்கிறார்கள். அதனால் ஒரு விதியை ஒன்று சொல்லும். அது சொன்னப்பட்ட பிற்பாடு இந்த யாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதிகர்த்தவியதா பாகா மீமாம்சா பூரயிஷ்யதிங்கிற வாக்கியத்தை அனுசரித்து இதப்பரம் இதம் இதப்பரம் இதம் இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு சொல்லி அந்த சொல்லி கொடுக்குற பாகத்தை சொல்கிறது தான் மீமாம்சா. அதுக்கப்புறம் எந்த மந்திரத்தை சொல்லி எந்த காரியம் பண்ணணும், ஞாத்வா கர்மாணி குருவீதா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அதனால் ஞானமானது 2 விதம். ஒன்று பிரயோக ஞானம், இன்னொன்று மந்திரார்த்த ஞானம். பிரயோக ஞானத்தை சொல்ல வந்தது தான் ஸ்ரௌத சூத்திரங்கள், மந்திரார்த்த ஞானத்தை சொல்ல வந்தது தான் பாஷ்ய பாடங்கள். இந்த 2ம் இருந்தால்தான் வேதார்த்தமானது சோபிக்கும். அப்படியாக வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணி சொல்லும். அதுக்கப்புறம் இந்த யாகம் பண்ணினால் என்ன பலன் அப்படின்னு விசாரித்து ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கோம். சின்ன பலன், பெரிய பலன், இந்த மாதிரியாக இதற்கு அபூர்வம் என்று சொல்கிறார்கள் மீமாம்சா சாஸ்திரத்தில். அல்பாபூர்வம், அபூர்வம், பரமாபூர்வம், பலாபூர்வம், திரிகாபூர்வம், சமுதாயபூர்வம், இப்படி பல அபூர்வங்களை சொல்லுகிறார்கள். அபூர்வம் நாம ஆத்மனி உற்பன்னா கஷ்டன சம்ஸ்கார விசேஷா அப்படிங்கிறது. நம்மளுடைய ஆத்மாவில் ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதி, அதெல்லாம் ஆத்மாவில் உண்டாகும். அது நமக்கே தெரியும். அது அனுபவிக்க வேத்தியம்னு சாஸ்திரக்காரர் சொல்லுவார். அப்படியாக அதுக்கப்புறம் இந்த யாகத்தை, இந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட இந்த யாகத்தை இந்த ரூபமாக அனுஷ்டானம் பண்ணி பலனை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இப்பொழுது அதை பண்ணினால் நமக்கு அந்த பலன் கிடைக்குமா என்று விசாரம் பண்ணும். விசாரம் பண்ணி நான்லாம் பலன் அடைஞ்சால் நீங்களும் பண்ணுங்கோ, பலனை அனுபவிங்கோ அப்படின்னு சொல்லும். இப்படியாக வேதத்தில் ஆதாரம் ஆரம்பித்து சகசிர சம்வத்சர சத்திர பரியந்தம் லட்சக்கணக்கான கர்மானுஷ்டானங்களே வேதம் விதித்திருக்கிறது. யாருக்கு எந்த கர்மானுஷ்டானம் பண்ணணுமோ அந்த கர்மானுஷ்டானங்களெல்லாம் பண்ணலாம். எம் காமயதே காமம் தந்தம் வேதேன சாதையேது அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம். எந்த காமனையை வைதிகர்கள் அபேட்சிக்கிறார்களோ வைதிகர்கள் அந்தந்த காமனத்துக்கு தகுந்த கர்மானுஷ்டானத்தை செய்து அந்தந்த பலனை வேத மூலமாகத்தான் அனுபவிக்க வேண்டும், பலத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும். வேத மூலகம் இல்லாமல் வேற மூலகமாக நீங்கள் பலனை அனுபவித்தால் அந்த பலன் சாஸ்வதமாக நிற்காது என்பதையும் தெரியப்படுத்துகிறது இந்த வேதங்கள். அதனால தான் வேதே ராமாயணே செய்வ புராணேஷு ச பாரதே ஆதா வந்தேச்ச மத்தியேச்ச விஷ்ணு சர்வத்திர கீயதே அப்படின்னார். எல்லா விஷயங்களிலேயும் வேதத்திலும் ராமாயணத்திலும் பாரதத்திலும் புராணங்களிலும் எல்லா விதமான அனைத்து கிரந்தங்களிலும் விஷ்ணுவை பற்றி தான் சொல்கிறது. அதனால தான் யஜ்ஞோபி விஷ்ணு
விஷ்ணுர்வை யஜ்ஞா என்று சித்தாந்தம். இதோடு இதை நிறுத்திக்கொண்டு இதனுடைய விவரணமானது வரிசையாக தொடர்கிறது. ஓம் தேவீம் வாசமஜனயந்த தேவாः தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி சானோ மந்திரேஷமூர்ஜந்துகானா धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु।